God has been good to me. எல்லாருக்காக நன்றி, என்னை நேசிப்பதற்காய் நன்றி. F minor, நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். கை கொடுக்காம ஒரு 4 பேரை பார்த்து சொல்லுங்க, என் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். சொன்னவங்களுக்கு மட்டும்தான். நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை வேதனை அறிகிறார், என் வேதனை அறிகிறார். விடுதலை தருகின்றார், எனக்கு விடுதலை தருகின்றார். கைத்தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை. தலைக்கு மேல ஒரு விசை. 1 எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. ஓஹோ, நம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நம்ம ஆளுவோம் தேசத்தை, நம்ம ஆளுவோம் தேசத்தை. சொல்லுவோம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். One last time, கையை தட்டி. நொறுங்குண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. ஓஹோ, இந்த நெஞ்சமே நோக்கி
நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. பக்கத்துல தட்டி சொல்லே, நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர் கதவண்டை நிற்கிறார். உங்க கதவண்டை சொல்ல கையை தட்டி, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், ஏமாற்றம் தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார். உன்னை கரம் நீட்டி தேற்றுவார், உன்னை கரம் நீட்டி. ஒன்று சேர்ந்து, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் ஒரு நாளும் விலகிடா. நம்ம இயேசு ஒருபோதும் ஒரு நாளும். என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே, என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே. மகிமையில் மகிமையில் சேர்த்திட, என்னை மகிமையில் சேர்த்திட மறுரூபமாக்குவார், என்னை மறுரூபம். கையை தட்டி சத்தமா சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். சேர்ந்து நாம் தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும். ஆமென். இந்த வருஷம் நீங்க நிறைய சாதிக்கணும். You must do better this year. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நீங்க எல்லாத்துலேயுமே நலமா வாழணும். பிரசங்கியின் புஸ்தகம், the book of Ecclesiastes, சங்கீதத்துக்கு பக்கத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், பின்பு ஒருவர் தமிழில் அதுக்கு உதவி செய்யுங்க. 7:10 of the book of Ecclesiastes. Say not thou, what is the cause that the former days were better than these? For thou dost not inquire wisely concerning this. தேடின எடுக்கக்கூடிய ஒரு வசனம். தமிழில் வாசிக்கலாம். இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாய் இருந்தது என்று. பக்கத்தில் அப்படி சொல்லாத.
இன்னொரு வாட்டி படிங்க. இந்நாட்களை பார்க்கிலும் முன் நாட்கள் நலமா இருந்ததென்று சொல்லாதே. நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. என்ன சொல்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். ஒரு மெசேஜ் ஆஃப் ரெப்யூக். அவர் ஒரு கடிந்து கொள்கிற மாதிரி தான் சொல்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். யாராவது இங்கே உட்காந்து இன்னைக்கு அப்போல்லாம் நாங்கள் நல்லா இருந்தோம் அப்படின்னு சொல்றீன்னா நீ ஞானம் இல்லாதவன்றார். இன்னொரு முறை அப்பெல்லாம் அந்த அப்பளமே இல்லைன்றார். அந்த அப்பளத்தை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவர்கள் யாராம்? ஞானமற்றவர்கள். ஸோ வாட் இஸ் இட் டெல்லிங்? நம்ம ஒரு நாளும் இருந்த லெவல் இருக்கவே கூடாதான். we have to keep progressing. முன்னேறிட்டே தான் இருக்கணும் தேவஜனம் என்பது தான் அவருடைய கருத்து. எக்லிசியாஸ்டஸ், பிரசங்கி, நீதிமொழிகள், உன்னத பாட்டு, இதெல்லாம் ஞான புஸ்தகங்கள். அல்லது எக்லிசியாஸ்டஸ், ப்ராவர்ப்ஸ் ஞான புத்தகங்கள். நமக்கு காமன் சென்சிக்கல் வழிகளை கற்றுக் கொடுக்கின்ற அருமையான பாடங்கள். அறிவாற்றலோடு இந்த வாழ்க்கை எப்படி நடத்தணும் அப்படின்னு பல அறிவுரைகள் நம்ம பைபிள் ஸ்டடியில் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தெரியும். ஆமேன். ஸோ வைஸ் வேஸ், ஞானமுள்ள வழிகள். இன்னைக்கு இதுலேருந்து எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, உங்களுடைய கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்தை விட ஒரு நாளும் நல்லதாக இருக்கவே கூடாது. உங்கள் எதிர்காலம் உங்கள் எல்லா கடந்த காலத்தை விட நல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் யாரா இருக்கிறீங்களா? ஞானம் இல்லாதவர்கள். திட்டணும் போல தான் இருக்கு எனக்கு. போன வருஷம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் ஏனோ உனக்கு ஞானம் இல்லைன்னா. 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி நீங்கள் சொல்லவே கூடாது அப்படின்னு பிரசங்கி அறிவுரை சொல்லுகிறார். ஸோ இஃப் யூ ஆஸ்க் தட் கொஸ்டின் தென் யூ ஆர் நாட் பீயிங் வைஸ் அப்படின்றார். நாங்கள் இப்போ ஏன் நல்லா இல்லை, அப்போல்லாம் நல்லா இருந்தோம் என்ற கேள்வியை நீ கேட்டாலே நல்ல மரியாதையோடு அவர் எழுதியிருக்காருங்க. நீங்கள் ஞானம் இல்லை அப்படின்னு நாகரிகமாக எழுதியிருக்கிறார். நாகரிகம் இல்லாதது எதுனா என்ன, எப்படி தெரியுமா எழுதியிருக்கணும்? கடந்த காலம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறேன்னா நீ சரியான பைத்தியம் அப்படின்னு அர்த்தம். He has written it decently saying that you are not wise. ஸோ நம்ம ப்ரோக்ரஸிவாக தான் இருக்கணும். திரும்பி பார்க்குறேன். ஏன் உங்களை விட்டுருங்களேன், என் வாழ்க்கையை பார்க்குறேன். சாப்பாடு இல்லாத நாட்கள், இங்கிலீஷில் சொன்னால் கிராண்ட் ஓல்டு டேஸ். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டம். டிவி பார்த்தா எங்கள் வீட்டில் பாவன்ட்டாங்க, அதனால் பக்கத்து வீட்டு ஜன்னலை எட்டி தான் பார்க்கணும். கிரிக்கெட் மேட்ச் ரொம்ப பிடிக்கும். அப்போ கலர் டிவி கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட். அதை பார்க்குறதுக்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். கடைசி வரைக்கும் வீட்டில் டிவி கிடையாது. நெய்பருடைய தயவில் தான் ஸ்ரீகாந்தையும் ரவி சாஸ்திரியும் பார்க்க முடிஞ்சது. இல்லைன்னா அவங்க யாருன்னே தெரியாமல் போயிருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் திரும்பி பார்த்து அந்த கடினமான பஞ்ச காலங்களை தாண்டிட்டு இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்ல முடியும் எவ்வளோ தூரம் கர்த்தர் எங்களை நடத்திட்டு, how much progress we made. ஸோ நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். ஆமேன். உங்கள் பாஸ்ட் ஒரு நாளும் ஃப்யூச்சரை விட பெரிதாக இருக்கவே கூடாது. இதை நம்ம ஜெப நாட்களில் அழுத்தி அழுத்தி ஜெபம் பண்ணியிருக்கோம். 1960 விட, 70 விட, 80 விட, 90 விட, 95 விட, நீங்கள் சொன்ன 2024 எனக்கு நலமாக இருக்கிறது. நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எங்கள் குடும்பம் தேக்க நிலை அடையவில்லை என்று அர்த்தம். இல்லை அப்பெல்லாம் நல்லா இருந்தோன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்கள் ஞானம் இல்லாதவர்களாய் தேக்க நிலைக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிற எந்த நிலையாக இருந்தாலும் எழுந்து அதை விட சிறந்ததை நோக்கி நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். என் ஆண்டவர் உங்களை டிசைன் பண்ணினதே முன்னேற்றத்துக்காக தான். உட்கார்ந்துருக்கிற நீங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்கீங்க. 2 கண்ணு பின்னாடி வச்சாரா முன்னாடி வச்சாரா? எதுக்கு வச்சார்? முன்னாடி போகணுன்னு தான் வச்சிருக்கிறார். 2 கை எப்போ நீட்டினாலும் இப்படியே போகுது, அதை அப்படி போக வைக்கல, முன்னாடி போக. எல்லாமே கடவுள் ஃபார்வர்டில் தான் பண்ணியிருக்காரு. யுவர் வெரி லைஃப் இஸ் டிசைன்டு டு மேக் ப்ரோக்ரஸ். இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்கிற உங்கள் வாழ்க்கையின் சிறந்த நாட்கள், உங்கள் வாழ்க்கையின் சிறந்த நாட்கள் உங்களுக்கு பின்னாடி அல்ல, உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கு.
நான் அதை நம்பி நான் செயல்படுவேன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்ல மாட்டலாம். இப்ப பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லுங்க, நீ சிறந்த நாட்கள் இனிதான் காணப்போகிறேன். யாராவது இங்க உட்கார்ந்து அப்பெல்லாம் சிறந்த நாட்கள் என்று சொல்வீர்களானால் உங்க குடும்பம் தேக்க நிலை அடைந்திருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் மீண்டும் எழுந்து உங்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்து முன்னேறி இன்னொரு தூரம் சென்றிட வேண்டும். ஆமென். Don't stop your life on yesterday. Don't freeze your life in the past. நீங்கள் எழுந்து முன்னேறி செல்ல வேண்டும். இந்த வருஷம் தொடங்கும் போது உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Get out, move from every nostalgia. நிஜத்துக்கு வாங்க, வாழ்க்கையை சந்திங்க. 3 பேரை தட்டிச்சல, வாழ்க்கையை சந்திங்க. என்னவா இருந்தாலும் பரவாயில்லைங்க, கொஞ்சம் கூட நீங்க முன்னேறுவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். ஸோ முன்னேறுவதற்கு நான் என்ன செய்யணும் என்று நான் விசுவாசிகளோடு பேசுகிறேன். நான் வளர்ந்த விசுவாசிகளோடு பேசுகிறேன். நான் தேவ பிள்ளைகளோடு பேசுகிறேன். மீட்கப்பட்டவர்களோடு பேசுகிறேன். நீங்கள் ஒன்று செய்யணும். நம்பர் 1, உங்கள் தேவனை நீங்கள் இன்னும் அறியணும். யூ மஸ்ட் நோ ஹிம் பெட்டர். நான் கிறிஸ்டியனுக்கு பேசல, கிறிஸ்டியனுக்கு பேசுகிறேன். 2024 பெட்டராக நீங்கள் மாற்றணும்னா உங்கள் தேவனை நீங்கள் இன்னும் அறியணும். தேவனை இன்னும் அறிவது தான் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அஸ்திவாரம். அது நம்முடைய ப்ரையாரிட்டியாக இருக்கணும். தேவனை நலமாய் அறிவதற்கு நான் என்ன செய்யணும்? நம்பர் 1, நீங்கள் நல்ல வசன ஞானம் உள்ளவர்களாய் வளரும். நீங்கள்லாம் பைபிள் ஸ்டடிக்கு ரெகுலராக வந்து ஞானத்தில் வளர்றீங்கன்னு நம்புகிறேன். சிலர் எப்படின்னா ஒரு 10 வசனத்தை ஞானமாக மனப்பாடமாக படிச்சுப்பாங்க. அது தப்பு இல்லை, நல்ல விஷயம். ஆனால் மனப்பாடமாய் படிப்பதனால நீங்கள் பைபிள் புரிந்து கொண்டீர்கள் என்ற அர்த்தம் இல்லை. அல்லது பைபிளை ரிசைட் பண்ணுறனால நீங்கள் பைபிள் ஞானம் உள்ளவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் குவைட் டைம் ஸ்டடிக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்கள் அமைதி நேரங்களில் நீங்கள் வேதத்தை படிக்க வேண்டும். அதையும் தாண்டி ஒவ்வொரு வசனமும் எனக்கு என்ன சொல்லுகிறது என்று வேத ஆழங்களை உங்களோடு இணைக்கும் போது வாழ்க்கை பரிமாணங்களில் உயரத் தொடுவதை நான் கண்டிருக்கிறேன். இப்போ ஃபிசிக்ஸ்ன்னு இருக்கு. நீங்களாம் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிப்பீங்க. திடீர்னு உங்கள் புத்தகத்தை என்கிட்ட கொடுத்தா இங்கிலீஷில் படிக்க தெரியுமா? படிப்பேன். ஆமாம், திஸ் இஸ் தி ஆன்டிடோட் ஆஃப் தி அப்படின்னு படிச்சுட்டே இருப்பேனே தவிர மூளையில் ஒன்றும். ஏன்னா எனக்கு ஃபிசிக்ஸ் பற்றின ஞானம் இல்லை. படிக்க முடியும். என்கிட்ட 20 பேஜ் படிக்க சொல்லுங்கள், நான் ஃபிசிக்ஸ் உங்கள் புக்கை என்ன பண்ணலாம், ஈஸியாக படிச்சுட்டேன்னு சொல்லலாம். அதனால் எதாவது புரிஞ்சிச்சேன் அர்த்தமா? அந்த மாதிரி நீங்கள் பைபிள் என்ன செய்யக்கூடாது, புரியாத மாதிரி ஆமேன் சொல். ஓகே, அதை இன்டர்பிரட் பண்ணுற சில ரூல்ஸ் இருக்குது, அதை இன்டர்பிரட் பண்ணுற சில வழிகள் இருக்குது. அதனால தான் எங்களை போன்றவர்களெல்லாம் கர்த்தர் ஒரு திருச்சபையில் நிறுத்தி வாரம் உங்களுக்கு ஒவ்வொரு வசனமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் மெடிசின் படிக்கிறவங்க இங்கே இருப்பீங்க. உங்கள் பெரிய ஒரு புக்கை எடுத்துகிட்டு நான் பாட்டுன்னு ராத்திரி உட்காந்து படிச்சுட்டு இருந்தால் படிச்சுட்டே இருக்கலாம். கண்ணாடி போட்டு என்னை பார்க்குறவங்க நினைப்பீங்க பெரிய ஞானியாக இருப்பார். ஆனால் ஒன்று தலைமையில் படித்தால் போதாது, அதை என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். நீங்கள் எந்த அளவிற்கு இந்த காலத்தில் வசனத்தை புரிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த அளவிற்கு தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியை காண்பீர்கள். நம்பர் 2, how do I know my God more? என் தேவனை இன்னும் நான் எப்படி அறிவேன்? ஆமென். டு நோ God more, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் அளவிற்கு நம்ம வளரணும். நான் என்னவா இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். என்னை யாரெல்லாம் என்கிட்ட கொண்டு வராரு, யாரை என்கிட்ட கலட்டுறாரு, ஏன் இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? எப்போ எந்த காலத்தில் நான் அமைதியாக இருக்கணும், எந்த காலத்தில் நான் மலை உச்சியிலிருந்து ஆர்ப்பரிக்கணும், எப்போ என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறாரு, எப்போ செய்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறாரு என்றெல்லாம் புரிந்து கொள்ளும் அளவிற்கு வேத ஆழத்தில் தேவனை நீங்கள் இன்னும் அறிய வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் உங்க கூட இடைப்பட்டுட்டே தான் இருக்கிறார். ஒன்று உங்களை மலை உச்சியில் வச்சிருக்கிறார், சிலரை பள்ளத்தாக்கில் மலை உச்சிக்கு ஆயத்தம் பண்ணுறாரு. ஆமேன். எல்லாவற்றிலும் கடவுள் உங்களை ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார். வாழ்க்கை சீர்ப்பு ஒரு உயரம் வரணும்னா அவர் என் வாழ்வில் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து கொள்கிற அளவிற்கு நீங்கள் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். பக்கத்தில் அவர் என்னோட இடைப்பட்டுட்டே தான் இருக்கிறாரு. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? வாழ்க்கை எப்படி தருமாங்க? எல்லா நாளும் சிரிப்பே கிடையாது, எல்லா நாளும் துன்பமே கிடையாது. வாழ்க்கைக்கு பல பங்குகள் உண்டு. அந்த பாகங்கள் எல்லாம் கஷ்டத்திலும் துன்பத்திலும் சிரிப்பிலும் போகும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள
நீங்கள் அவரை இன்னும் அறிய வேண்டும். எத்தனை பேர் அவரை இன்னும் அறிகிறீர்கள்? இந்த 2024 கர்த்தர் என்னை எங்கே கொண்டு போகிறார்? நான் என்ன சாதிக்க போகிறேன்? எதுக்காக இந்த வருஷத்தை எனக்கு தந்தீங்க? என்ன நான் எந்த தூரம் போக வேண்டும்? இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? என்ன என் கூட பேசுகிறீங்க? என்ன என் கூட எடைப்படுகிறீர்கள்? இருக்கீங்களா? மூன்றாவது, கர்த்தரை இன்னும் அறியணும்னா நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். உங்களில் கிரியை செய்கிறவருடைய வல்லமை நீங்கள் அறியணும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். சர்ச்சுக்கு வருவதற்காய் நன்றி. நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்காய் நன்றி. இதை தாண்டி ஒன்று இருக்கணும். இப்படி வச்சுக்கலாமா? நான் இன்னைக்கு வரலனா கூட நீங்கள் திடீர்னு கிறிஸ்தவனா இல்லாமல் மாற போகிறது. நான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டால் கூட பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இருப்பதை நிறுத்த போகிறது. ஸோ நீங்கள் யாருடைய உறவில் வளரணும்? பரிசுத்த ஆவியின் உறவில். ஸோ வேதத்தை நீங்கள் அறியணும். அவர் அறியணும்னா ஒன்று வேதத்தை அறியணும், 2 அவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலங்களில் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தில் வளரணும். 3 பரிசுத்த ஆவியானவருடைய உறவில். நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு கூட தெரியல. பக்கத்தில் அவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, ஆனால் இருக்கிறதே எனக்கு தெரியல. இந்த நாட்களில் அவரோடு நீங்கள் நெருங்கி நடக்க அந்த என்கவுண்டரில் நீங்கள் நடக்கும்போது கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாம் தேவனுடைய புத்திரர்கள். You must be led by the Holy Spirit. இந்த நாட்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் போகும்போது கேளுங்க, ஆவியானவரை என்னை நடத்துங்க, ஆவியானவரை என்கிட்ட பேசுங்க, எனக்கு ஜெபிக்க தரல, எனக்கு கற்றுத்தாங்க, எனக்காக நீங்களே வேண்டுதல் செய்யுங்களேன், எனக்கு என்ன பண்ணணும் தெரியல என்று ஆவியானவரை எப்பொழுதுமே உறவில் வைத்துக் கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் இருந்தால் தேக்க நிலை அடையாத வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. இப்படி சொல்லட்டுமாங்க, ஆவியானவரோடு உள்ள உறவிலேயே அவருடைய வழிகாட்டுதலிலேயே நம்ம தீர்மானங்களை எடுத்தால் நிறைய தவறுகளை தவிர்த்திடலாம். We can avoid a lot of mistakes. Senseless mistakes நம்ம செய்யாமல் இருப்போம். Amen. நம்பர் 2, ஒன்று என்ன சொன்னேன், தேவனோடு உள்ள நீங்கள் தேவனை என்ன செய்யணும்? அறியணும். பக்கத்தில் இந்த வருஷங்க போன வருஷத்தை விட பெட்டராக மாற்றுவேன். ஆனால் அதுக்கு ரொம்ப முக்கியமானது உங்கள் தேவனை என்ன செய்யணும்? அறியணும். அதுக்கு 3 படிகளை கொடுத்துருக்கேன், தியானம் பண்ணுங்கள். நம்பர் 2, ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேச போகிறேன் வாழ்க்கையோடு. எல்லாரும் கேளுங்க. எப்போவுமே பேசுகிறது தான், ஆனால் இன்றைக்கி பேசுகிறது இன்னும் ஒரு வித்தியாசமாக பேசுகிறேன். யாரும் கோச்சிக்காமல் கேளுங்க. நான் நல்ல இருதயத்தோடு பேசுகிறேன். ஆமேன். வாழ்க்கையில் ஒரு உயரம் வரணும்னா அமைதி நிலவுது பார்த்து, you have to learn to build better relationships. நல்ல உறவுகளை நீங்கள் பில்டு பண்ணணும். உறவுகள் தான் நம்மளை வாழ்க்கையின் அனுபவங்களை நடத்துகிறார். நல்ல உறவு இருந்தால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், பேட் ரிலேஷன்ஷிப் இருந்தால் பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்முடைய கனெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் யார் கூட இருக்கீங்க என்பதை இந்த காலங்கள் உயரம் போவதற்கு நீங்கள் சற்று கவனித்து செயல்பட வேண்டும். சும்மா கூப்பிட்டான், எல்லாம் கூப்பிட்டான், எவன் கூப்பிட்டான்லாம் நம்மலாம் நான் எனக்கு நேரம் இல்லைங்க, எனக்கு என் லட்சியக்காரர் தாங்க எனக்கு முக்கியம். இப்படி சொல்லித்தரேன், எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணலான்னு ஒரு சின்ன டிப்பு கொடுக்குறேன். பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரம்னு ஒன்று இருந்துச்சு. மோசேக்கு கர்த்தர் அதன் மாதிரி கொடுத்தாரு. அந்த மாதிரியின்படியே ஆசரிப்பு கூடாரத்தை தாவீது கட்டினார். தாவீது அதை பிளான் பண்ணார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை வச்சு அந்த 3 பங்கை உங்களுக்கு நான் அறிவுரையாக தரப்போகிறேன். அடுத்த வாரம் நீங்கள் வருவீங்கன்னு நம்பி. 1, வெளிப்பிரகாரம், அவுட் சைடு, வெளியில் எல்லாம் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் போகிறோம் வரோம் எல்லாம் இருப்பான். ஃபுல் மாஸ் பீப்புள், திரள் ஜனங்கள். அதுக்கப்புறம் இன்னர் கோர்ட், உள்ளறை. ஆமேன். அங்கே எல்லாரெல்லாம் போக முடியாது, ஒரு சிலர் தான் அந்த இடத்துல ஆசாரியர்கள் தான் அனுமதிக்கப்படுவார்கள். அதையும் தாண்டி இன்னொரு இடம் இருக்குது, அது த மோஸ்ட் இன்னர் கோர்ட், ரொம்ப உள்ளறை. அந்த அறைக்குள்ள
ஒரே ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும். யாருங்க? மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே பிரதான ஆசாரியர், பிரதானமானவர் மட்டும்தான் அந்த இடத்துக்கு. இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய உறவுகளை எங்கே வைக்கணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். அவுட்டர் கோர்ட், வெளி பிராகாரம், இங்கே யார் வேணால் வரலாம், யார் வேணால் போகலாம். அது ஒரு பெரிய மேஸ் ஆஃப் பீப்புள். இன்னர் கோர்ட்டில் ஆசாரியன் போய் பலியிடுவான், சிலர் மட்டும்தான். பக்கத்தில் சிலர் மட்டும்தான். இன்னர் மோஸ்ட் கோர்ட், அங்கே பிரதான ஆசாரியன் மட்டும்தான். புரியாத மாதிரி என்ன பார்க்குறீங்க? பரவாயில்ல, உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், நான் பிடிச்சிடுறேன். ஸோ ஆண்டவரே 3 சர்க்கிளை போடுறாரு. இந்த 3 சர்க்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இன்னைக்கு உங்களை கேட்குறேன், வாழ்க்கையின் உயரங்களுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு இந்த பைபிளின் ஆழங்களை கற்றுத்தருகிறோம். ஆமேன். ஸோ ஹூ இஸ் இன் யுவர் அவுட்டர் கோர்ட்? உங்கள் வெளி பிராகாரத்தில் யார் இருக்காங்க? உங்களுடைய இன்னர் கோர்ட்டில் யார் இருக்காங்க? உங்களுடைய மோஸ்ட் இன்னர் கோர்ட்டில் யார் இருக்காங்க? இப்போ நல்லா கேட்டுக்கோங்களேன். இஃப் யூ கீப் த ராங் பீப்புள் இன் த ராங் பிளேஸ், தே வில் மெஸ் யூ அப் பிக் டைம். தப்பானவர்களை தப்பான கோர்ட்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களை குழப்பி தள்ளிடுவாங்க. நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் என்ன பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நாள் இரு, நீங்களே சாட்சி சொல்வீங்க. இட்ஸ் ட்ரூ இன் லைஃப் that relationship matters to stand and see great success. Amen. ரொம்ப முக்கியம். அது கூப்பிட்டாங்கன்னா போயிடாதீங்க, ஆவியானவர்கிட்ட கேளுங்க. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஸோ இன்னர் மோஸ்ட், இப்படி சொல்லுவோம், இன்னர் மோஸ்ட் கோர்ட்டில் உங்களுடைய அந்த உள்ளான அறை இருக்கு பாருங்க. அங்கே நான் இப்படி நினைக்கிறேன், நீங்களும் உங்கள் குடும்பம் மட்டும்தான் இருக்கணும். அங்கே யாரும் வந்துடக்கூடாது. இன்னர் மோஸ்ட் கோர்ட். ஆமேன். இல்லைன்னா அவங்க உங்களை காயப்படுத்துவாங்க. எல்லாரையும் மகா உள் அறைக்குள்ளே நீங்கள் என்ன செய்யக்கூடாதுங்க, கொண்டு வரக்கூடாது. அவங்கள பக்கத்து எவனை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருங்க. நான் வருவேன், வர முடியாது. இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இயேசு எப்படி பண்ணார்? அவருடைய வாழ்க்கையை பார்க்கணும். ஏன்னா அவர் அவருடைய அசைன்மெண்ட்டை 33 வருஷத்தில் முடிச்சு வெற்றிகரமாக போயிட்டாருங்க. நம்ம இருக்கிறதே, நமக்கு இருக்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் தான். எனக்கு என் ஓட்டத்தை நான் ஜெயமாக முடிக்கணும். இயேசு எப்படி வச்சார்னா, ஆமேன், திரள் ஜனங்கள். எவ்வளோ ஜனங்கள்? எங்கே போனாலும் அவரை தொடணும், அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஒரு கூட்டம் ஜனங்கள். யாருக்கு? இயேசுவுக்கு. அது ஒரு கூட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட எப்போவுமே இருப்பாங்க. யாருங்க? 12 சீஷர்கள். அவங்க எப்போவுமே கூட இருப்பாங்க, 12 சீஷர். அதையும் தாண்டி அவருக்கு இன்னும் கொஞ்சம் தனியாக அவர் இருக்கணும்னு நினைச்சா 12 கழிச்சிட்டு 3 பேர் தான் கொண்டு போவார். பேதுரு, யாக்கோபு, யோவான். அவர் மறுரூப மலைக்கு போகும்போதெல்லாம் எல்லாரையும் கொண்டு போகல, 3 பேர் தான் கொண்டு போகிறார். அதிலும் ஒருத்தன் தூங்கிவிட்டான். ஓகே. ஸோ ஆண்டவர் எப்படி அழகாக பிரித்து வச்சார்னா, மேசஸ், திரள் கூட்டங்கள் வெளியில், 12 பேர் கூட. நான் மறுரூப மலைக்கு உயரம் போகும்போது 12 பேரும் என் கூட இருக்கக்கூடாது, முக்கியமான 3 பேர் தான் என் கூட இருக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அந்த 12 என்றதான் இன்னர் கோர்ட். அங்கே நல்ல நண்பர்களை நீங்கள் வச்சுக்கணும். உங்களை எல்லாருக்கும் சொல்கிறாங்க, கடவுள் உங்கள் வாழ்க்கையில் எதை சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ, உண்மையுள்ள நல்ல நண்பர்களை வாழ்க்கையில் சம்பாதிச்சுக்கோங்க. ரொம்ப நீங்கள் கவனமாக இல்லைன்னா வாழ்க்கை போயிருங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஆமேன். There should be confidence. எப்படி சொல்ல, கான்ஃபிடென்ட்டே அப்படின்னா அவங்க ரொம்ப நம்பிக்கைக்குரிய நண்பர்கள். அவங்க தான் உங்கள் இன்னர் கோர்ட்டில் இருக்கணும். எல்லாரும் கூட நீங்கள் என்ன பண்ண முடியாது. திரள் நண்பர், ஹாய், பக்கத்தில் ஹைஃபை கொடுங்களேன், அதோட வச்சுக்கோ. ஹைஃபை நிறைய இருக்கு, அது திரள் கூட்டம். ஆனால் அந்த திரள் வேற, இன்னர் கோர்ட்டு வேற. இன்னர் கோர்ட்டில் வரும்போது ஒரு மென்டர், எந்த பிரச்சனை வந்தாலும் அவரை கேட்டால் அவர் சொல்கிற அறிவுரை எனக்கு சரியா, அப்படி ஒரு ஆளை வச்சுக்கோ. நான் சண்டே மட்டும் இருக்கேன், அப்புறம் என்ன கூப்பிட்டா நான் வரமாட்டேன். மென்டராக இருக்கலாம், கான்ஃபிடென்ட் பர்சன்.
எது சொன்னாலும் என் குடும்பத்தை பத்தியும் என்னை பத்தியும் வெளியே சொல்லாத சிலர். இங்க பார்த்தா அங்க பேசுறது, அங்க பார்த்தா இங்க பேசுறது, இங்க விடலாம், இந்த வீட்டுல பார்த்தா அந்த வீட்டுல இருப்பான், அந்த வீட்டுல அவளை என்ன செய்யாத கிட்ட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஈமேன். அவுட்டர் கோர்ட்ல நம்ம பள்ளிக்கூடம் படிச்சவங்க, நம்ம நண்பர்கள், எங்க ஊர் மக்கள், மண்ணின் மைந்தன், ஹாய், அது அவங்க அங்கதான் நிக்கணும். அதை தாண்டி நமக்கு 12 பேர் இயேசுக்கு இருந்த மாதிரி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேங்க. ஒரு 10-12 பேர் நம்பிக்கை உள்ளவங்க, உண்மையானவங்க, உங்களை பத்தி போய் எங்கேயும் பத்த வைக்காத நல்ல நண்பர்களை, நல்ல உறவுகளை இப்படி வச்சுக்கலாமா? அந்த வெளி பிராகாரத்தில் இருக்கிறவன் எல்லாம் உள் பிராகாரத்தில் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது உங்க கதை. தேர் காமன் பீப்புள். அது ஒரு திரள் ஜனம். சரி, அது ஒரு பெரிய வட்டங்க. அந்த வட்டத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது, உள் அறைக்குள்ள கொண்டு வர bunch of people. I mean, when you do that, you have to be very careful. அந்த மாதிரி கூட்டமான ஜனங்கள் நடுவில் போயிட்டு நீங்க உங்க வாழ்க்கை நடத்தும் போது உங்களை பத்தின விஷயங்கள்லாம் வேகமாக பரவ தொடங்கும். நீங்க உங்களுக்குள்ள இருக்கின்ற கான்ஃபிடென்ஸ், மென்டர்ஸ், நல்ல அறிவுரை சொல்ற நல்லவங்களை மட்டும் உங்க கிட்ட வச்சுக்கோங்க. ஒரு அறிவுரை சொல்ல போறேன், நல்லா காது கொடுத்து கேட்கணும். நான் வரேன் உன் கூட, நான் வரேன் உன் கூட, ரொம்ப தள்ளுறாங்கன்னு வைங்களேன், அது டேஞ்சரான ஆள். ஏன் ஒரு மாதிரி பார்த்தீங்க? உங்க நண்பர்களை அவங்க உங்க நட்பு அவங்க தேர்ந்தெடுக்க கூடாது. உங்க நண்பர்களை நீங்க ஞானத்தோடு தேர்ந்தெடுக்கணும். சிலர் அப்படிதான் பண்ணுவாங்க. நான் வரேன், நீ வராத, நான் வர சொன்னாதான் நீ வரணும், இங்க நிக்கவே. ஓகே, இருக்கீங்களா? நான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு அது பிடிக்கிற மாதிரி கேன் டூ தட். நோ, பக்கா சொல்லுங்க, நோ, ஹைஃபையோட ஸ்டாப். இருக்கீங்க? ஓகே, இருக்கீங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. Best friend is not by application or invitation. Over time, long run, you determine, you decide who is your best friend. Nobody should push or force. They should be received with a heart. இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த அவுட்டர் கோர்ட்டு விட்டுருங்க, அது உங்களுக்கு உள்ளே வரல. பட்டு இன்னர் கோர்ட்லேயும் இன்னர் கோர்ட்லேயும் யாராவது இருக்காங்க, அது ஒரு மாதிரின்னு தெரிஞ்சா எவ்வளோ சீக்கிரத்தில் ஞானத்தோடு அவங்கள வெளியே வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். நல்லா தானே சொல்லி கொடுக்குறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையின் மகத்துவங்களை புரிந்து கொள்ளாத ஒருவரை நீங்கள் ரொம்ப நெருக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா, யூ வில் ரிக்ரெட் லைஃப். பெயின் அண்ட் சாரோ வில் கம். அதுக்கப்புறம் நம்ம கடவுளை பழி சொல்ல கூடாது. இயேசு அதை தன் வாழ்க்கையில் செய்தார். ஆமென். ஸோ ரிலேஷன்ஷிப் டு டூ பெட்டர் இன் திஸ் இயர். பக்கத்தில் ஞானத்தோடு வாழ்வதற்கு நல்ல உறவுகள். ஸோ நம்பர் 1, என்னுடைய நட்பு வட்டத்தை ஞானத்தோடு நான் கையாளணும். நம்பர் 1. நம்பர் 2, இப்படி சொல்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு தந்த நல்ல உறவுகளை நீங்கள் நல்லா வச்சுக்கணும். எல்லாரையும் முறிச்சிக்கிறது, கடவுளே கொடுத்த நட்பை கூட கெடுத்துறது, அப்படி பண்ணாதீங்க. இருக்கீங்களா? இப்படி சொல்கிறேன், நம்ம நிறைய அதை கற்றுக் கொடுத்துருக்கோம். எல்லாரும் எல்லா காலத்திலும் உங்கள் கூட இருக்க, சிலர் தான் சில காலங்கள் உங்கள் கூட இருப்பாங்க. அந்த காலத்தில் கர்த்தர் சிலரை உங்கள் கூட கொடுத்தாங்கன்னா, அந்த காலத்தில் அவங்க மூலம் என்ன சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளணும். பே அட்டென்ஷன் டு இம்பார்ட்டன்ட் பீப்புள், ஸ்பெஷல் பீப்புள் that God brings in your path. உன் வழியாய் கொண்டு வருகின்ற நல்ல விசேஷித்தவர்களை நீங்கள் புறக்கணியாமல் பயன்படுத்திக்கோங்க.
நல்ல ஒரு பாஸ்டரை கொடுத்திருக்கிறார். சண்டே பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு நட்பை, ஒரு சிஸ்டரை, உனக்கு அறிவோடு உனக்கு எந்த துன்பம் வந்தாலும் உன்னை விட்டு கொடுக்காம பார்க்குற ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அவங்கள உதறி என்ன செய்யாத, தள்ளிடாத. மேனேஜ் இட் வெல். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்க உங்கள் கூட இருக்க போகுது, எல்லா காலமும் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு காலம் வரைக்கும் தான் சிலர் உங்கள் கூட இருப்பாங்க. அந்த காலத்தில் அவர்களை நீங்கள் நன்று பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரமைத்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, உறவுகள் என்ற பங்கில் இப்படி சொல்கிறேன். நம்பர் 3, நல்ல எப்படி சொல்லலாம், நல்ல பிரயோஜனமான ஒரு நட்பை கடவுள் உனக்கு கொடுத்தாரு. ஆனால் நீ அதை கெடுத்துட்டினா அந்த நட்பு இன்னும் உனக்கு பிரயோஜனம் என்று கருதினாள் எவ்வளோ சீக்கிரத்தில் அதை ரெஸ்டோர் பண்ண முடியுமோ நீ பண்ணுவது உனக்கு நலமாய் இருக்கும். இஃப் தேர் இஸ் அ மிஸ்கம்யூனிகேஷன், ஒரு நல்ல பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பை டிஸ்டன்ஸ் பண்ணியிருந்தா ட்ரை டு ரீபில்ட் தட் ரிலேஷன்ஷிப். ஆமென். சில விஷயங்கள் எல்லாராலும் நமக்கு செய்ய முடியாது, சில விஷயம் சிலரால் தான் நமக்கு செய்ய முடியும். அப்படிப்பட்ட நல் நட்புகள் ஒருவேளை முறிந்திருந்தால், நான் இப்படி பண்ணிட்டேனே, எனக்கு எல்லாமே நல்லது தானே பண்ணாங்க, எந்த துரோகம் பண்ணாமல் இருந்த அந்த நல் நட்பை நான் கெடுத்துட்டேனே நினைக்கிற மனசாட்சி இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவிற்கு அதை திரும்ப கட்டுங்க. பக்கத்தில் நல்லவங்களாக வாழுங்களேன். ஆமென். கடவுள் உங்களுக்கு லட்சக்கரை சேர்க்கக்கூடிய உதவியாளரை தரும்போது அதை விட்டுறாதீங்க. அப்படியே உடஞ்சிருந்தா திரும்ப அதை என்ன செய்யுங்க, கட்டுங்க. சிலரை பார்த்துறீங்களா, எல்லார்கிட்டையும் சண்டை போடுறது. சிலரை நீங்கள் தேடலை, கடவுளே கொண்டு வந்து கொடுத்தார். இவங்க உங்க கூட இருக்கணும் அப்படின்னு கடவுளுடைய திட்டத்தில் கொடுத்தார். அதை நோகடிச்சு, அதை ஒரு மாதிரி பண்ணி, உன் பெருமை உன் கோபத்தெல்லாம் காமிச்சு, அதை அப்படி இப்படி பண்ணி தூக்கி குப்பையில் போட்ட. அவ்வளோ பண்ணியும் அது உன்னை எதுவுமே பண்ணலை. அதை புரிந்து கொண்டு, இந்த உறவு எனக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக தான் இருந்துச்சு, நான் தான் கெடுத்தேன்னு தெரிஞ்சா முடிஞ்ச அளவிற்கு, ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க, நான் நினைக்கிறேன் உங்களை ஏற்றுப்பாங்க, அப்படிப்பட்ட சில உறவுகளை நீங்கள் திரும்ப கட்டிக்கணும். சிலரை பார்த்துருக்கீங்களா, அவன் என்ன பேசினாலும் அவன் சுயநலத்துக்கு அவன் மட்டும்தான் இருப்பான். அந்த மாதிரி சிலரை பார்த்து நான் ஓடி தொலைகிறான், என்னை விடமாட்டுறாங்க. ஆமென். ஊழிய பாதையில் சொல்கிறேன், வெளியில் சொல்கிறேன், சபைக்கு வெளியில். ஆமென். இட் இஸ், ஐ டோன்ட் லைக் இட், ஐ டோன்ட் வாண்ட் இட், பட் தேர் இஸ் நோ அதர் வே என்ற நிலை இருக்கிறது. என்னை கேட்கிற அன்பானவர்களே, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணும். ஞானி சொல்கிறார், எல்லா வருஷத்தை விட, கடந்த காலத்தை விட என் எதிர்காலம் நல்லா தான் இருக்கணும். நல்லா இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஞானம் இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள். ஒன்று தேவனோடு உள்ள உறவு, 2 மனிதர்களோடு உள்ள உறவை நீங்கள் சரி பண்ணிக்கணும். நம்பர் 3, and I will finish. ஆமென். எத்தனை நல்லா வாழ போகிறீங்க? பெட்டர் லைஃப் வாழ போகிறீங்களா? நீங்கள் பொருளாதாரத்தை கையாளுவதில் நீங்கள் திறனுள்ளவர்களாய் மாற வேண்டும். மணி இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஆமென். ஸோ இப்படி சொல்லி முடிக்கிறேன். கிரிட்டிக்கல் ஃபேக்டர் தட் டிட்டர்மின் த குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் பொருளாதாரம். மணி இஸ் நாட் எவ்ரிதிங், பட் மணி இஸ் a lot of things. நல்லா கேளுங்க, காதை நல்லா அப்படி, இந்த யானை காதை ஆட்டும் பாருங்க, அந்த மாதிரி கேளுங்க. உங்க 20 வருஷத்துல செல்வத்தை நல்லா கையாண்டவங்க இன்னைக்கு நல்லா இருக்கீங்க. செல்வத்தை நல்லா கையாளாதவங்க நிறைய பேர் சிதறி போயிருக்கீங்க. இந்த வருஷத்துல நீங்க எடுக்க வேண்டிய முக்கியமான தீர்மானம், என் பொருளாதாரத்தை நான் நன்றாக கையாளுவேன். இருக்கீங்களா? How do you manage money? எவ்வளோ உள்ள வருது, எவ்வளோ வெளியே? சிலருக்கு அது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வருதோ இல்லையோ போயிட்டே தான் இருக்கு. நீங்கள் அப்படி வாழவே கூடாதுங்க. உங்கள் ஃபைனான்சஸ் நீங்கள்
உட்கார்ந்து திட்டமிட்டு தான் செயல்பட வேண்டும். எல்லா ஊழியங்களையும் நிறைவேற்றி கொண்டிருப்பதற்கு காரணம் கர்த்தர் தருகிற சொற்பத்தை கூட ஒழுங்கா கையாளுவதனால. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவையற்ற செலவுகளெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? தவிர்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் அதில் தேர வேண்டும். ஆமென். சில வருஷங்கள் நல்லா இருக்குங்க, செல்வங்கள் ஓங்கி படரும். சில வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கையாளுவதில் திறனுள்ளவர்களாக இருந்தால் கஷ்டமான வருஷத்தில் கூட செல்வத்தை கையாளுவதனால நீங்கள் வருத்தத்திலும் கடனிலும் போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் வேலையை நீங்கள் நல்லா செய்யணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? 13 பேர். ஓகே. உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறாங்களா அந்த கம்பெனியில் அல்ல வேலை இடத்துல? அந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஒரு வண்டியில் ஏறி மூட்டையை தூக்கி பல வேலைகளை செஞ்சு சாயங்காலம் ஆகும்போது 600 700 வாங்குற உடலை வருத்தி வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு 700 சம்பாதிக்கிறவங்கலாம் இன்னைக்கு இருக்கும்போது நல்லா அந்த சேரில் உட்காந்து இப்படி திரும்பினா திரும்புது, இப்படி திரும்பினா திரும்புது, உட்காந்துட்டே ஏசி போட்டு நல்லா சம்பாதிக்கிற நீங்கள் உங்கள் சம்பளம் தர கம்பெனிக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? அந்த கம்பெனி திவாலாகாம நல்லா ஓடணும்னு. அது தெரியாது உங்களுக்கு. ஓகே. ஹல்லேலூயா. உங்கள் வேலை இடத்தை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். ஷோ அப்ரிசியேஷன் டு த ஒர்க் பிளேஸ். ஆமென். ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும்னா முதலாவது இம்ப்ரூவ் ஆன் ஃபைனான்ஷியல் ஸ்டெவர்ட்ஷிப். செல்வங்களை கையாளுவதில் நீங்கள் நல்ல ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். பக்கம் சொன்னால் கண்ணா பின்னாலாம் நான் வாழ மாட்டேங்க. நம்பர் டூ வளர போகிறீங்களா? ஜெயிப்பீங்களா? கடந்த காலத்தை விட எதிர்காலம் நல்லா இருக்குமா? இப்படித்தானே நம்ம எதிர்பார்க்குறோம். யாராவது சர்ச்சுக்கு ஃபாஸ்டிங்க்கு வரீங்க? என்னுடைய கடந்த காலம் வரும் நிகழ்காலத்தை விட என்னுடைய வருங்காலம் கடந்த காலத்தை விட கேவலமாக இருக்கும் அப்படின்னு வரோமா? அதுக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. நல்லா இருக்கணும் தானே வரோம். ஸோ ஹேண்டில் யுவர் மணி ப்ராப்பர்லி. நம்பர் 2, நிறைய இளைய பிள்ளைங்க இருக்கீங்க, மூத்தவங்க இருக்கீங்க, வளர்ந்தவங்க இருக்கீங்க, என்னை போல வயதானவர்களும் இருக்கிறீர்கள். வயதாவலங்க, வாலிபமாக தான் இருக்கீங்க. பட் எக்ஸ்ப்ளோர் நியூ ஏரியாஸ் ஆஃப் கெரியர் இன்ட்ரெஸ்ட். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நியூ ஏரியாவை டெவலப் பண்ணுங்க. சிலர் நீங்கள் வீட்டில் சமைச்சு அப்படியே படுத்து தூங்கி போக போகிறீங்க, அவங்களுக்கு இது தேவைப்படாது. பட் வேலையில் இருக்கீங்க, பிஸ்னஸில் இருக்கீங்க பாருங்க, டூ சம்திங் நியூ. என்ன உங்களுக்கு திறன் இருக்கோ அந்த திறனை இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, டெவலப் பண்ணுங்க. ஹல்லேலூயா. டெய்லராக இருக்கீங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீட்டாக அப்படி தைக்கணும், அவனுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க, நீட்டாக தைச்சி விட்ருவேன். அந்த தைச்சிட்டே இருக்கும்போது நீட்டாக தைக்கும்போது எப்படி ஒரு சொக்கா தைக்கிறதுன்னு கற்றுக்கோங்க. எக்ஸ்ட்ரா எப்படி அதில் எவ்வளோ இருக்கு இல்லையா? மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கோ. வராதே ஆமேன், வராது. லிட்டில் பை லிட்டில் ஆமேன், டேக் அன் எக்ஸ்ட்ரா காஸ். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய அறிவு என்ன பண்ணுங்க, டெவலப் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் வளருங்க. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நான் இப்படி நினைக்கிறேங்க, நான் வசனத்தில் தான் வளரணும்னு நினைக்கிறேன், வார்த்தையில் நான் வளரணும். பக்கத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் கூட எல்லா மாதமும் உன்னுடைய கெரியரில் ஏதோ கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஆமென். வசனம் கூட அந்த 20 வசனம் தான். 20 வருஷமாக அந்த 20 வசனத்திலே தான் சுற்றிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இன்னும் ஒரு புது வசனத்தை எடுத்துக்கோங்களேன். இந்த வசனம் இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம் அந்த சர்ச்சில், இதுதான் முதல் முறை படிக்கிறோம். ஒருவன் தன்னுடைய கடந்த காலத்தை எதிர்காலத்தை விட பெருசாக நினச்சா அவன் ஞானம் இல்லாதவனாக இருக்கிறான். நீங்கள் வளர வேண்டும். Keep increasing little bit. ராமேன் சொல்ல மாட்டீங்களா? இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு நீங்கள் உங்களுடைய மெயின் கெரியரில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா யாருக்கு தெரியுங்க, சரியான நேரம் வரும்போது கர்த்தர் உங்களை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தானே வளர்க்கிறோம். இளைய பிள்ளைங்கள் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன கோர்ஸ் எடுங்க. லேர்ன் சம்திங் நியூ. டோன்ட் வேஸ்ட் யுவர் லைஃப். இன்னொரு முறை இங்கே வந்து பள்ளிக்கூடலாம் போக முடியாது. இந்த 70-80 வயசு தான் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை கர்த்தருக்காக நன்றாக வாழ்ந்து, திறன்களில் வளர்ந்து, ஞானத்தில் வளர்ந்து, அறிவாற்றலில் வளர்ந்து இருக்கீங்களாங்க. லிட்டில் இம்ப்ரூவ்மெண்ட், லிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்தவர்கள் தானே இந்த தூரம் வந்து பக்கம் சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கோ. ஆட் சம்திங்.
ஜாப், உங்கள் கேரியர், உங்கள் பிஸ்னஸில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது சேர்த்துக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை கேட்குறாங்க, நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போது பறந்து வந்தீங்களா நடந்து வந்தீங்களா? ஒவ்வொரு படியாக தானே வச்சிங்க, ஆனால் ஒவ்வொரு படியாக வச்சு வந்து சேர்ந்துட்டீங்களா இல்லையாங்க? நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு நின்றுருந்தா எங்கே இருந்திருப்பீங்க? நீங்கள் நேதாஜி தெருவில் நிற்பீங்க. ஏன் வந்தீங்க? ஒவ்வொரு படி நீங்கள் வச்சதுனால தானே வந்தீங்க. பெரிய படி வைக்க வேணாங்க, சின்ன படியாக இருந்தால் கூட போகிற கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க. சிறு துள்ளி பெருவெள்ளங்க. இன்னைக்கு 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 அம்மா எப்படி சொல்லலாம், 31 வருஷம் இந்த ஊழி இந்த தூரம் வந்துருச்சுங்க. ஆமென். அவ்வளோ ஒரே நாளில் வந்துருச்சா எல்லாம்? கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக, வாரம் மாதம் மாதம் டெய்லி ஒரு மீட்டிங், ஒரு ஜெபம் அப்படின்னு நடத்தி 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 கொஞ்சம் தூரத்தில் ஊரையே நாம கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்குள்ள கொண்டு வருவோம். இருக்கீங்கன்னா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த 58 வருஷம் எப்படி வந்துட்டோம்? பிறந்தோம் 58 அப்படியாச்சா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தானே வந்தோம். லிட்டில் பை லிட்டில், லிட்டில் பை லிட்டில், லைன் பை லைன், precept upon precept, here a little, there a little, here a little, there a little, keep on adding some knowledge. Then அப்படி பண்ணால் என்ன பாசம்? கடந்த காலத்தை விட எதிர்காலம் நல்லா. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் சொல்கிறேன், உங்கள் எதிர்காலம் நிகழ்காலத்தை விட நல்லா இருக்கும். எதிர்காலம் கடந்த காலத்தை விட நல்லா இருக்கும்னா யூ மஸ்ட் ஆட் திங்ஸ் டு யுவர் லைஃப். பக்கத்தில் சின்ன விஷயங்களை கூட பகைச்சிடாத. அண்ட் ஃபைனலி, ஆமென், முக்கியமான ஒரு விஷயம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஈட் பெட்டர், எக்ஸசைஸ் பெட்டர், பாடி செக்கப்புக்கு போங்க. உடம்பு நீ தான் பார்த்துக்கணும். ஒருத்தர் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டு டயபெட்டிஸு பிபி எல்லாத்துக்கும் மருந்து சாப்பிட்டவர் மொத்தத்தையும் தூக்கி ஃப்ளஷில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டாராம். என்னன்னா, இதுக்கு மேலே நான் மருந்து, இப்போ 2 கால் அறுத்து உட்காந்துருக்காரு. என்னை கேட்குற அன்பானவர்களே, பக்தி வேணும், விசுவாசம் வேணும், அதோடு கூட கர்த்தருடைய ஞானமும் உங்களுக்கு. உங்கள் கடந்த காலத்தை விட உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட்லேயே வச்சுக்கணும். இப்படி சொல்கிறேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுடைய விசுவாசத்துக்காக. காட் ஆஃப் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் இஸ் அ காட் ஆஃப் சயின்ஸ் டூ. ஸோ நீங்கள் நல்லா உங்கள் உடம்பை பார்த்துக்கணும். எடுக்கிற மருந்தெல்லாம் டக்கு நிறுத்தாதீங்க. நல்ல ஞானத்தை கேளுங்க, மருத்துவ உதவிகளை கேளுங்க, ஹெல்த் செக்கப் போங்க. ஆமென். நல்ல டாக்டர் பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆகாரத்தை நீங்கள் எப்படி கையாளணுமோ நல்ல ஞானம் உள்ளவர்களை கேட்டு எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே உங்கள் உடலை நல்லா பார்த்துக்கோங்க. ஆமென் சொல்ல மாட்டிங்களா? ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்து நீங்கள் 80வது வயதில் நல்ல தரன்னு நல்ல சுறுசுறுப்பாக உற்சாகமாக சந்தோஷமாக. நிறைய பேர் 50 வயசு வரைக்கும் கிரியேட்டினின் என்ன லெவல்னு கூட பார்க்காமலே வந்துடுறாங்க. cannot be like that. 40 வயசு தாண்டறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஹெல்த் செக்கப்ஸ் பண்ணணும் என்று உங்களை அன்போடு நான் அறிவுறுத்துகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்கள் பொருளாதாரத்தை நல்லா கையாளணும், உங்கள் உறவுகளை நல்லா கையாளணும், உங்கள் உடலை நீங்கள் நல்லா கையாண்டு. என்னுடைய ஆசை உங்கள் எல்லாரையும் நான் 80-90 பார்க்கும்போது எல்லாம் கிராஸ் பெல்ட் பேண்ட்டை போட்டு சும்மா நியூ லைஃப் சர்ச்சுக்கு வர்ற மக்கள்லாம் வர்ற தோரணையே ஒரு ஸ்டைலாக இருக்கும். சிலர்லாம் இந்த 30 நடக்கிற நட பார்த்தீங்களா? இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. Everything doesn't happen in one bang. Consistently in a period of time, by doing it again and again and again, you will become better and better and better. சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். கேட்பதுக்கு உங்களுக்கு ஆழம் இல்லாமல் தோணலாம். இன்னைக்கு புரியலன்னா நாளைக்கு புரியும். ஒன்று, உங்கள் தேவன் யாருன்னு நீங்கள் அறிஞ்சிட்டே இருக்கும். 2, உங்கள் உறவுகளை கையாள கற்றுக்கும். அதாவது எல்லாமே உங்களுக்கு அப்படிலாம் இருக்க முடியாதுங்க. ஆமென் சொல்ல மாட்டிங்களா? சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கீங்க. லேர்ன் டு சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஷுட் நாட் சூஸ் யூ. அண்ட் நம்பர் 3, ஆமென், உங்கள் ஃபைனான்சஸை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள்.
சின்ன வயசுலேருந்தே செல்வங்களை கையாள கற்றுக்கோங்க. அப்படியே எல்லாருமே ஒரே நாள்லலாம் நம்ம அப்படி லாட்ரி டிக்கெட் மாதிரிலாம் ஆக போகிறது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கையாளும் திறனால் நீங்கள் உயர்ந்து நிற்பீங்க. உங்கள் 2024 2023 விட நீங்கள் நல்லா மாற்றும். பக்கம் சொல்லுங்கள், இதுதான் என் சாட்சிங்க. 2024 2023 விட நான் நல்லா மாற்றுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்ல நல்ல கை தட்டி இது வரைக்கும் சொல்லாத ஆமென். ஹல்லேலூயா. அது என் சாட்சியா மாத்துவேன்னு சொல்றவங்க 31ஆம் தேதி டிசம்பர் 2024 நான் உங்களை சந்திப்பேன். அன்னைக்கு நீங்க வர்ற தோரணையும் உங்க முகப்பிரகாசமும் உங்க நடையும் எல்லாமே நீங்க சொல்லுங்க, 2023 விட 2024 எனக்கு நலமாயிருந்தது. நான் கேட்பேன், எப்படிங்க பிரதர், எப்படிங்க சிஸ்டர்? ஆமென். நான் அவைகளை நன்றாக எல்லாமே கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். நல்ல விஷயம், அவர் செஞ்சார். நீ தூங்கு, அவர் செய்வார். செஞ்சா ஓகே. அவர் இரவும் பகலும் தூங்காத தெய்வம், ஓகே. பட் யூ ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹல்லேலூயா. எல்லாருமே சின்னதுலேருந்தும் கொஞ்சத்துலேருந்தும் உயர்ந்தவர்கள் தானே. கன்சிஸ்டன்ட்லி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆமென். பக்கத்தில் என்ன ஒரு வருஷங்க, என்ன ஒரு துவக்கங்க. எத்தனை பேர் நல்லா முடிப்பீங்க? உங்களில் நான் ஆரம்பித்த என் நற்கிரியைகளை செழுமையான முடிவுக்கு கொண்டு வருவேன். கர்த்தரதின் வெற்றியை உங்களுக்கு தருவார். அந்த சாட்சியை நீங்கள் எழுதி முடிக்கணும். நிறைவில் நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். Shall we stand? That's all. That's all. இந்த மகத்துவத்தோடு உன்னை நடத்தட்டும் என்று வேண்டி ஜெபித்து உங்கள் திருப்பாதத்தில் உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Thank you so much.